நாளுக்காய் கற்றுக்க நான் நன்றி துதிக்கிறேன், சோதிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து அலங்கரிப்பை பார்த்துருக்கோம். நிறைய விதமான அலங்கரிப்பு, அது கணக்கே சொல்ல முடியாது. எத்தனையோ அலங்கரிப்பு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா அலங்கரிப்பை விட மணவாளனுக்காக நாம் வந்து எப்படி அலங்கரிக்கும் அப்படிங்கிறத பற்றி வேதத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த அலங்கரிப்பை பற்றிலாம் நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து பெரிய பரிசுத்தத்துக்கு அநேகரை கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கு தான் அந்த பரிசுத்த வாழ்க்கையை தந்துருக்காரு. நீ பரிசுத்தமாக இரு, நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லாரு. அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படும் பொழுதும், மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது நாம் வந்து என்ன இருக்கணும்னா நம்முடைய அலங்காரம் அவருக்கு பிரியமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மூலமாக நம்ம நடக்கிறதுக்கு அன்னிதினமும் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபித்து இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுத்தராருன்னு அதுபடி நடந்து அந்த அலங்கரிப்பு நமக்கு இருக்க நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களை சந்திக்க நாங்கள் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேதத்திலே சொல்லி தந்துக்கிறோம். அதை நாங்கள் படிக்கும்பொழுது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி தந்து உண்மை சந்திக்க ஆயத்தப்பட நாங்கள் அலங்கரிப்பாக இருக்க எங்களுடைய ஆவிய ஆத்மா சரீரங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அங்கீகரித்து எங்களை வழிநடத்தவனுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுத்தந்து எங்கள் வாழ்த்தோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறபடியால் அதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே நீங்கள் தந்த பரிசுத்தத்தை காட்டுகிற பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகள் இந்த பரிசுத்தத்துக்களை வந்து ஆண்டவரை தரிசித்து ஆண்டவர் சொல்வதை உங்களிடமாக வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கடைபிடித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களை பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை உயர்த்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் தெரிந்து கொண்டது நோக்கம் நிறைவேற தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை சரியான பாதையிலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியான அப்படி செய்து வழிநடத்துக்கு போக்கா நன்றி செலுத்துகிறேன். இப்படி நம்மளை கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. விஜயானத்தினுடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ
உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கி என்னை மகிமை சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும். என்னை மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நான் சொன்ன மாதிரி முதல்ல அலங்காரங்கிறது நிறைய அலங்காரங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரை சந்திக்க எப்படி அலங்காரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம்னு நான் சொன்னேன். அது வந்து முதல்ல 1 தீமோத்தேயு 2, 9, 10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஸ்திரீகளை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்கள் இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து பெண்களை ரொம்ப நேசித்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பெண்கள் தான் வந்து ட்ரெஸ்ஸு போடுறது அதெல்லாம் வந்து நிறையா நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்குதா அது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து நிதானித்து நடக்காமல் இருக்காங்க. அதனால் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம நிறையா வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது பவுல் எழுதினது மாத்திரமில்லை, ஆண்டவரே சொல்கிறது நிறைய காரியங்கள் நம்ம காண முடியும். அந்த 9வது வசனத்தை பார்த்திங்கன்னா, ஸ்திரீகளும் மயிரை பின்னிலாவது பொன்னிலாவது முத்துகளிலாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது அந்த வஸ்திரத்தினாலாவது நம்ம ஏதாவது அலங்காரம் பண்ணுறதாவது அதை வந்து தங்களை அலங்கரிக்காமல் அப்படின்னு சொல்லி அதில் முடிக்காரு. அப்போது எது பொண்ணு வெள்ளி எல்லாம் நீங்கள் இது வந்து ஒரு மணப்பெண்ணை தான் காட்டுற மாதிரி இருக்குது. நம்ம மணவளனை தான் இப்போ சந்திக்க ஆயத்தப்படுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அலங்காரமானு சொல்லி நம்ம தலைப்பு. அதனால் அலங்காரம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான அலங்காரமாக இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம இப்போ 9வது வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை படித்து பார்த்திங்கன்னா எல்லாமே அலங்காரம் பொண்ணுனால அப்படின்னா ஒரு மணவாளன் இப்போ ஒரு கல்யாணம் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கி அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி நிறைய அலங்காரங்கள்லாம் வந்துச்சு. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி எதுவுமே அலங்காரமே இல்லாமல் சும்மா ஒரு கொண்டை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பண் வச்சு அந்த பூ வச்சு நல்லா ரவுண்டாக செஞ்சு அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அலங்காரங்கும்போது நிறையா வந்துச்சு. அப்போ அந்த அலங்காரம் பண்ணுறதுனால என்ன அந்த மாதிரி நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் செய்யும் பொழுது அதனால் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை விரும்பி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அது வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, இது நான் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான அலங்காரமாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும். அந்த அலங்காரம் பண்ணுறதுனால நமக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோமாங்கிறது தான் நம்ம முக்கியமானது. நம்ம உலக பிரகாரமாக செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த செய்தி கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எழுதுகிற காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கும். அதனால் நம்ம இதை விலையேறப்பெற்ற செல்வம் நம்ம வேதம் வந்து அதை நம்ம படிக்கும்பொழுது அதன் மூலப்படி நம்ம நடக்கும்பொழுது தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால் 10வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 10வது வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணலினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து இந்த அலங்கரிப்புங்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய அலங்கரிப்பு இருக்குது. முதலாவது ட்ரெஸ் தான் நிறையா நம்ம இப்போமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறையா செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ட்ரெஸ் போடுறதுனால நம்மளுடைய அலங்கரிப்பு எப்படி இருக்குது, நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா முதலாவது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆலயம்னு சொல்கிறாரு. நம்ம கொரிந்தியரில் படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஆலயமாக இருக்கும்பொழுது ஆலயம் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம சரீரம் வந்து ஆலயமாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம சரீரத்துக்கு வெளியே நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. இந்த காரியத்தில் ஆண்டவர் எழுதும்போதே பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து இந்த நாட்கள்லாம் இந்த மயிரை பின்னி பொண்ணு ஆடம்பரமான இந்த அலங்கரிப்பெல்லாம் செய்கிறாங்க. அதை பற்றி தான் இதை குறிக்காரு. அப்போ அது வந்து தேவையா, அது நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத நமக்கு எப்படி ஆண்டவர் சொல்கிறாரோ நமக்கு அது நம்ம ஆண்டர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நான் இப்போ சொல்லிட்டு போயிடலாம் வசனத்தை. ஆனால் வசனத்தை தியானிக்கும் பொழுதோ வசனத்தை சொல்லும் பொழுதோ எல்லாருக்கும் வந்து ஏன் இப்படி நம்ம அலங்காரமாக இருக்கோம், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம சொல்லப்படலை. நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுனாக்கி அவங்களுக்கு இது வந்து இந்த செய்தி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆடம்பரத்தை விரும்பலாம், ஆண்டவருக்கு பிரியமான ஆடம்பரத்தை செய்யலாம். நம்ம ட்ரெஸ் போடுறதாகட்டும் மற்ற எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது அதை குறித்து தான் பவுல் எழுதியிருக்காரு. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கணும், நம்ம ஆடை அணியாரம் நம்ம உடை உடுத்தோம், அது வந்து மற்றவங்களை வந்து கவனத்தை கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து
ஒரு ஒரு ட்ரெஸ் போடுறோன்னு வைங்க, போட்டோடனே அவங்க அதை விட நல்ல விலை உயர்ந்ததாக கட்டியிருக்கலாம். ஆனால் நம்மளை பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பிடிச்சதை நம்ம போட்டிருக்கோம், அவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அதை விட நல்லாவே இருக்காங்க அதனால சொல்கிறாங்கன்னா அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய அலங்காரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை உருவாக்குது. நம்ம இப்படி இருக்கோம், இவங்கள மாதிரி இருக்கலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு தூண்டுதலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆடைகளை நம்ம அதாவது இழுக்கக்கூடியது. இவங்கள மாதிரி நம்ம ஆடம்பரமாக இருந்தோம்னா இப்படி உலகத்துக்கு போகும்போது நல்லா நம்மளை ஒருத்தர் மதிப்பாங்க, இல்லாட்டா நம்மளே இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி இப்போ சிலர் நினைப்பாங்க. அப்படிங்கக்கூடிய இழுப்பை மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸை, துணியோ, மற்ற ஆடை அலங்காரங்கள் பண்ணுறதோ எதுனாலும் சரி அது செய்யக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்குது. அதை ஆண்டவர் சொல்லி அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே நமக்கு அது தெரியும். ஆனால் நான் நிறைய அதை சொல்கிறதுக்கு என்ன வரல. இது உடைகள் மற்றவங்களை கவனத்தை இழுத்து இதே மாதிரி நம்ம ட்ரெஸ் உடுத்தணும், நம்ம இவங்க பரிசுத்தமான ட்ரெஸ் உடுத்திருக்காங்க, ஆண்டவருக்கு பிரியமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, இதை மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யணுமே வெளியே அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஏதோ இது நல்லா ஆடம்பரமாக இருக்குது, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிற ஆடைகளை நம்ம உடுத்தி அவங்கள இழுப்புக்கு கொண்டு வரக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை நம்ம உடுத்தக்கூடாது. அடுத்தது நமக்கு இதுதான் நமக்கு இந்த ஆடை அணிஞ்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம சபைக்கு போகும்போதோ, மற்ற ஒரு கடைக்கு போகிறோம், மற்ற வெளியே யார் கூட பேச போகிறோம், யார் வீட்டுக்கு போகிறோங்கும்போது அந்த மற்றவங்க பார்த்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுனால அவங்களுடைய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு போடும்போது தான் அந்த உடைகள்லாம் நம்ம சரீரத்தை நல்லா மூடக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டா நிறைய இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய உடம்பே தெரியக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா, அப்போ அவங்களுடைய உணர்ச்சி அவங்களுடைய பார்க்குறவங்களே ஒரு இச்சையால் பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்குது. அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பவுலுடைய இந்த வேதவசனம் சொல்கிறது. அப்போ அப்படி இச்சை அவ்வளோ வாழ்க்கையில் அசுத்த வாழ்க்கைக்கு தூண்டி விடக்கூடிய ட்ரெஸ், அது ஆடைகளையோ மற்ற அலங்காரமோ நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசிகளுக்கு, ஆவியானவர்கள் நிறையப்பட்டவங்களுக்கு நமக்கு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அப்போ அதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்காரு. நமக்கு மாத்திரம் சொந்தமாக்கி கொண்டு நம்ம மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை, பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும்னாக்கி அப்போ மற்றவங்களையும் பரிசுத்தமாக மாற்றணும். அதுக்காண்டி தான் ஆண்டவர் அந்த அலங்காரத்தை சொல்லியிருக்காரு. எந்த விதத்தில் நம்ம உடை அணிவோம் பார்த்திங்களா, அது இதுதான் சரி, இதுதான் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்களா. அப்படி நியாயப்படுத்த தவறான காரியம். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்துருந்தோம்னாக்கி இந்த சரியில்லாத ட்ரெஸ்ஸோ மற்ற அலங்காரமோ நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதை மற்றவங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம அந்த ட்ரெஸ்லேயே ஆகட்டும் அலங்காரத்துலேயே ஆகட்டும் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நம்ம பரிசுத்த ஆடைகள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ உலகத்தில் நம்ம போகும்பொழுதும் வரும்பொழுதும் நம்மளை பார்த்து இப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு இப்படி இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும், நம்ம அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த அலங்கரிப்பு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி நிறையா இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லாதபடி பிள்ளைங்கள்லாம் ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய தாவாணின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாவாடை வரும், ஒரு சட்டை வரும், அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு தாவாணின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சேரீயில் பாதி அது முன்னாடி கொசுவம்லாம் வரும். அப்போ எல்லாமே மறைக்கக்கூடியதாக இருக்கும், எல்லாம் பின்னு குத்தி அப்படியே ஒரு வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி. கையே பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் கை மாதிரி முட்டு கீழே வரைக்கும் வச்சு அந்த மாதிரிலாம் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த காலத்தில் வாலி வயசுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. யாரும் பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் போடுறத நான் பார்க்கல. சின்ன பிள்ளைங்கள் போடுவாங்க. ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிடிக்க பிள்ளைங்க இந்த யூனிஃபார்ம் மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே மாறிடும், எல்லாம் தாவணி போட்டு அந்த மாதிரி தான் போவாங்க. அப்படி இருந்த காலங்கள் அந்த நாட்களில். இந்த நாட்கள்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் போகிறது எல்லாமே மாறிட்டாங்க. அவங்க துணி ட்ரெஸ்ஸு எல்லாமே மாறிட்டு. அதனால் அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த ஆண்டவர் பிரியமான பரிசுத்தமாக வாழ்க்கை வாழணுன்னாக்கி தேவ பக்தியோடு இருந்து
இந்த கட்டுப்பாடு ஆவியானவர் நம்மளை வந்து நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை நடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்காரு. அதனால் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம நடக்கணும். அதை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யணும். சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. வாடகைகள் போடுறதோ அலங்காரம் பண்ணுறதோ அவங்கள விட்டு வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்து நம்ம வந்து ட்ரெஸ் ஆகட்டும் மற்ற காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் நிறைய படிக்கலாம். ஆண்டவருடைய பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்யணும். ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ட்ரெஸ் ஆகட்டும் அலங்காரம் ஆகட்டும் நம்ம சரீரத்தை அலங்கரிக்கும் பொழுதே ஆண்டவருக்கு இது பிரிக்குமா. நம்ம வந்து செய்யும் பொழுதே நமக்கு தெரியும் இதை நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு சேரீ கட்டுறோம், ஒரு ப்ளவுஸ் போடுறோம், ஒரு பாவாடை போடுறோம். அப்போது என்ன ட்ரெஸ் போட்டோம்னா ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்போ அதே மாதிரி அலங்காரம் பண்ணுறோம், பவுட்ரு போடுறோம், அப்புறம் மேட்டை கை காலில் போடுறது மோதிரம் போடுறது அதெல்லாம் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பப்பட்டது போடுவாங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். அதை ஒரு வெளியே பார்த்தோன்னு தோற்றத்திலே நமக்கே தெரியும் இதெல்லாம் இது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அந்த காரியத்தை நான் அதுதான் சொல்வேன். ஆவியானவர் உணர்த்துறபடி நம்ம நடக்கணும். அதுபடி நடந்தாலே விசுவாசிகளாக இருந்து ஆவியானவரால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி தவறு செய்யாமல் வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வேத வசனம் தந்திருக்காரு. அதுபடி நடக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லாதபடி அவங்களையும் இந்த ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு மற்ற காரியங்கள்லாம் சொல்லி அவங்களையும் வந்து நம்ம வாஞ்சி உள்ள ஆண்டவர்கிட்ட வாஞ்சி உள்ள பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைங்களாக அழைக்கணும். ஆண்டவர் அப்படி அழைத்து தான் ஆண்டவர் நடத்துகிறார், நம்மளை நடத்துகிறார். அதே மாதிரி மற்ற பிள்ளைகளை நடத்துக்கு இந்த நாட்களில் நிறைய அதுக்காண்டி ஜெபிங்க. நிறைய காரியங்களில் பிள்ளைங்கள்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் நிறையா அசுத்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு காரணமே என்னென்னா ட்ரெஸ்ஸால் தான். அதனால் அதுக்காண்டி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம மூலமாக செய்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். அடுத்து ரெண்டாவது காரியங்கள் என்னென்னா 1 பேதுரு 3:4 படித்து பார்த்தீங்கன்னாக்கி பேதுரு எழுதியிருக்கிற காரியங்களையும் நீங்கள் படிக்கலாம். இங்கே பவுல் எழுதியிருக்காரு, அதே போல் பேதுரும் எழுதியிருக்காரு. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 3:4 படித்து பார்த்தீங்கன்னாக்கி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் மனிதரும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ விலையேற பெற்றதுன்னா நமக்கு ஆண்டவருக்கு என்ன விலையேற பெற்றது ஏதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்து அதுதான் நம்ம கடைபிடிச்சு அதை தான் நம்ம செய்யணும். அதனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதுபடி நம்ம நடந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்து அதன்படி நம்மளுக்கு நடந்து கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறாரு. அதனால் நம்ம அலங்கரிப்பு எப்படி இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்து வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்ய முடியாது. அதனால் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு என்ன பிரியமாக இருக்குதோ அதுபடி நடக்கிறதுக்கு உலகம் எப்படினாலும் மாறலாம். ஆனால் ஆண்டோடைய அன்பு ஆண்டோடைய பிரசனம் நம்மளை விட்டு மாறாது தான் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. பரிசுத்தமாக இருந்தாலும் நீ பரிசுத்தமாக தான் இருக்காரு, நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால் அவர் அன்பு மாறாது, அவருடைய வார்த்தை மாறாதான் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுத்து ஆண்டோடைய பெரிய பிரசனத்தை நம்ம உணர்ந்து நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் அந்த அலங்கரிப்பை நமக்கு தருவாராக. 3வது பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 21:2 வசனத்தை பார்த்திங்கன்னா யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக இருக்கப்பட்டிருந்தது. இப்போ இவர் வெளிப்படுத்தலில் எழுதுது என்னென்னா மணவாட்டி. அவர் வெளிப்படுத்தல்னாலே என்னது கடைசி நாட்களை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதியிருக்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம் என்பதே வந்து பரலோகத்தில் உள்ளது. இது வந்து சீக்கிரம் வரப்போகுது. தேவனுடைய நறுமாகிய உலகில் அங்கே வந்து திரும்பி வரும்போது இந்த வருகைக்காக எல்லாரும் காத்திருக்காங்க. யார்? முதலாவது ஆபிரகாம், எல்லா மக்களும் காத்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ பரலோகம் வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுற ஒரு இடம். அங்கே வந்து நம்ம வச்சு நம்மளை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை எதிர்நோக்கி மனவாட்டியாக நம்ம வாழ்கிறதுக்கு அவங்க அலங்கரிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பிடிச்சமான அலங்கரிப்பு என்னது? பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாரு. அந்த அலங்கரிப்பு நம்ம எப்படி அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கி அதை தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு பவுல் எழுதிப்பார் கொரிந்தியரில் சரீரம் வந்து ஆலயம்னு சொல்லி. அந்த ஆலயம் வந்து அது ஆலயமாக இருக்கிறதுக்கு அது ஆலயம் மாத்திரம் இல்லை,
ஆண்டவர் வந்து அது நம்மளுடைய சரீரத்தை விலைக்கு வாங்கி கொண்டார். நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது விலைக்கு வாங்கி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காரு. நம்ம எந்த தகுதியும் இல்லாத பொழுது நம்ம அவளை தகுதியாக மாற்றிருக்காரு. நம்ம சரீரம் அசுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்தணும்னாக்கி அவருடைய ரத்தத்தால் தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும். நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. அவர் பரிசுத்தமாக வாழ நம்ம கற்றுத்தந்தால் தான் நம்ம வாழ முடியும். அவர் ஆவியானவர் நம்ம கற்றுத்தந்தால் தான் நம்ம அந்த அலங்கரிப்பில் நம்ம இருக்க முடியும். அந்த அலங்கரிப்பு, அந்த ஆடை அலங்காரத்தில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம தகுதி உள்ளவராக இருக்கணும். அந்த தகுதி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்ளணுமோ அந்த மாதிரி காத்து அவருக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய சரீரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது. சரீரம் முழுதும் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் முதலாவது நீங்கள் ஆதியாமத்துக்கு போனீங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து ஆடைகளே கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு ஆடையே இல்லாமல் அவங்க ஆண்டவரோட உலாவினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிக்கும் பொழுது தான் அவங்க அதை நிர்வாணம்னு சொல்லி கண்டு அப்புறம் வந்து இலையினால் அத்தி இலையினால் அவங்க ஆடையை உடுத்துனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை. அப்போ பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது தான் பரிசுத்தமாக வாழ முடியும். அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போகும்பொழுதே அவங்க ஆண்டவர் வந்து அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு விடாதபடி ஒரு ஆட்டை அவங்களுக்காண்டி பலி செலுத்தி அந்த ஆட்டினால தோல்னால உடுத்தி வச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் வெளியே துரத்தணுன்னு அப்படியே விடலை, நம்மளை நிர்வாணமாக விட்டுருந்தாருனாக்கி நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆண்டவர் வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியின் தோலைனால் அவங்களுக்கு உடையை செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து அந்த இதெல்லாம் மறைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆதியாமத்தில் முதலாவதே கீழ்ப்படியாமனால தான் அவங்க அந்த அலங்கரிப்பை விட்டு போனாங்க. ஆனால் அந்த அலங்கரிப்பை இன்றைக்கு வந்தபோது ஆண்டவர் வந்து சிலுவையில் மறித்து நம்மளை ஆலயம்னு சொல்லி அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக வாழ ஆலயம் என்று சொல்லி நம்மளை நடத்தும் பொழுது அவருடைய அலங்கரிப்பு வந்து மணவாட்டியன் என்ன நீ சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிற ஒரு மணவாட்டியாக நீ வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த உலக காரியங்களில் இருக்கிற நிறைய காரியங்கள் நமக்கு வந்து தேவையில்லாத விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிக்கணும். இது நிறையா வந்து அர்ப்பணித்தாதான் நம்ம செய்ய முடியும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஆண்டவர் வந்து கொடுக்கப்பட்ட வேலையே வந்து என்னென்னா நம்ம ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்கிறதுக்கு தான். யோவான் எழுதினார்னாக்கி அவர் சொல்ல தான் எழுதினார். இவருக்கு விருப்பமானதை அவர் எழுதவே செய்யலை. எப்படி நடக்கும், எப்படி கடைசி நாட்களில் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல தான் எழுதினார். அப்படி ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு நடத்தணும்னு சொல்லி வச்சுருக்காரோ அப்படி தான் நம்ம நடக்கணுமே ஒழிய நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம அலங்கரிச்சிட்டு வாழ்க்கையில் ஓடக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு தான் மணவாட்டியின் அலங்காரம். இந்த நம்ம மணவாட்டியை சந்திக்க நம்ம அலங்காரம் இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்யணும். அது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு வந்து இந்த அலங்கரிப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு தான் இந்த சப்ஜெக்டு நம்ம ஆண்டவர் எழுதி தந்ததை நம்ம படிக்கணும். அப்போ இதை நமக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கணும். நம்ம இப்போ நான் ஆடைகள் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னந்தம்மா இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்த முடியுமா? உலகத்தில் நம்ம அப்படிலாம் நல்லா இருந்தால் தானே நல்லா ட்ரெஸ் கட்டணும், நல்லா மேக்கப்பாக போனால் தானே நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசனை பண்ணுறவங்களா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் தப்புன்னு சொல்லலை வேதம். நீ இப்படி ட்ரெஸ் கட்டக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் சொன்ன மாதிரி அந்த மற்றவங்களை தூண்டக்கூடிய அவங்கள ஒரு இச்சையோடு பார்க்கக்கூடிய அந்த காரியங்களை தான் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ சில வந்து உதட்டில் மை போடுவாங்க, கண்ணுக்கு மை போடுவாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு விருப்பத்தில் போடுவோம். ஆனால் வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ மற்ற காரியங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து நிறையா நம்ம உலகத்தில் போகிறோம்ல, அதனால் உங்களுக்கு நிறைய தெரியுங்கிறதுனால நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் நிறைய போகலை. ஆனால் வந்து நீங்கள் பாருங்கள், உலகத்துக்கு போகும் பொழுது அந்த மாதிரி காரியங்களை செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவருக்கும் எதுக்கும் நமக்கு பிரியமான காரியங்களை உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடின்னு சொல்லியிருக்காருல, அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ட்ரெஸ்ஸோ மற்ற அலங்கரிப்போ எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவருக்கு நமக்கு பிரியமானதாக இருக்கும். அதனால தான் அதை செய்ய சொல்லேன். இப்போ நம்ம ஆடைகளோ அலங்கரிக்கும் போதோ முன்னாடி ஒரு யோசனை பண்ணணும், யோசித்து நம்ம செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதில் 2 காரியம் இருக்குது. முதல்ல வந்து தேவனுக்கு இது விருப்பமா, தேவனுக்கு வந்து இது விரும்பி அவர் ஏற்றுக்கிடுவாரா அப்படிங்கிறது. 2வது பார்த்தோன்னா பிற மக்கள் நம்மளை மதிப்பாங்களா, இப்படி கிறிஸ்தவங்க இவங்க இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கணும்.
மதிக்காத மாதிரி இல்லாதபடி அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 2 காரியத்தை நம்ம வந்து நம்ம யோசனை பண்ணி நம்ம வாழ்க்கையில் நடந்தோம்னாக்கி அதனால் நமக்கு ஆண்டவருடைய வசனம் வந்து பேசும் நம்மளோட. அந்த 2 இதையும் நீங்கள் தேவனுக்கு இது விருப்பமானதான்னு சொல்லி. அடுத்தது பிற மக்கள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளை பார்த்து இது செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவியானவர். இந்த ஆவியானவர் வந்து நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக தான் தந்திருக்காரு. அதனால் அந்த தெளிந்த புத்தியோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர். அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைக்காரு. அதனால் நம்ம வந்து ஆண்டவருடைய வசனம்லாம் நமக்கு சொல்கிறதெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம நடத்த முடியுங்கிற காரியத்தை சொல்கிறாரு. அதை நீங்கள் வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் நடத்தி ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம சரீரத்தை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் மணவாளனை சந்திக்க அலங்காரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் வந்து நம்ம அதாவது சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம ஒரு துதி செய்தோம், நம்ம பாடுதோம், நம்ம வசனத்தை படிக்கும். அப்போ வந்து நம்ம உள்ளான மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தான் நம்ம வந்து அந்த இடத்துல துதி செய்கிறோம். அப்போ நம்முடைய எல்லாமான காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தால் தான் நமக்கு அந்த பிரியமானதாக இருக்க நம்ம ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுத்தந்திருக்காரு. அதை நம்ம நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு வந்து இந்த அலங்காரத்தை தாங்க ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான அலங்காரத்தை செஞ்சு மணவாளனை சந்திக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தை எங்களுக்கு இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். மணவாளன் நம்மனா சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கே நம்ம ஆயத்தப்படக்கூடிய ஒரு அலங்காரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னோம்னாக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை ஜெபித்து ஆவியானவர் சொல்கிறபடி நம்ம நடக்கணும். அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம இடரெல்லாம் இல்லாதபடி அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் பொழுதே, இந்த வசனத்தை சொல்லும் பொழுதே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் தேவனை வந்து மகிமைப்படுத்தணும். நம்ம சரீரத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நடத்தையினாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடாது. பாதிப்புலேருந்து அவங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம துக்கப்படுத்தாதபடி அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை வாழ நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரை சந்திக்க நம்ம வந்து எப்படி அலங்காரத்தோடு இருக்கணுங்கிறத நம்ம இன்னும் அதிகமாக படித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6:20 இருக்குது. நீங்கள் அதையும் வாசிச்சுக்கோங்க. சரீரம் நம்ம மனவாட்டியை சந்திக்க நம்முடைய அலங்காரம் இருக்கட்டும். நம்முடைய அலங்காரம் உலக பிரகாரமான அலங்காரமாக இல்லாதபடி ஆண்டவர் காத்து அவரை சந்திக்க நம்மளை ஆயத்தப்படுத்த நம்ம இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்க நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை நம்ம எதிர்பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் சாமி. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் நான் என்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன், தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்ட பொழுதும் கூட எங்களை தூக்கி சுமந்து செல்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கீங்க சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர் நீங்கள் சுவாமி. எங்களுடைய சரீரத்திலே எல்லா குறைகளையும் நீக்கி ஆண்டவரே பரம வைத்தியராக எங்களுக்கு சுகந்தருகிற தேவன் நீங்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனவளனா எங்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சுவாமி. இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் அறியாதபடி அண்மையும் பிரியமும் உள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை நிறைவாக்கி தாங்க. எந்த தகுதியும் இல்லாத எங்களை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியை தந்து எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நாங்கள் பிரியமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா.
மணவாளனை சந்திக்க அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்ற இந்த வசனங்களை நாங்கள் தியானித்த பொழுது ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட அலங்காரத்தினால் இருக்கிறோம் என்ற அந்த ஆண்டவரே காட்சிகளை எங்களுக்கு முன்பாக தந்து உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிற அலங்காரத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தமா செபிக்கிற சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஆவியானவரை தந்து வழிநடத்தமா செபிக்கிறையா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் நிற்க தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன அந்த வார்த்தையை மறந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய அலங்கரிப்பை நீ கொட்டுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. இந்த அலங்கரிப்பு ஆண்டவரே உமக்கென்று உம்முடைய ஆலயமா இருக்கிறது என்று சொன்ன தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் அலங்கரிக்க ஆண்டவரே உம்மிடத்திலே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி பிள்ளைகளை வாலிப வயதிலே ஆண்டவரே நீங்கள் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உடைய வசனம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. இந்த நாட்களிலே மணவாட்டியை ஆண்டவரே நாங்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்கள் அந்த அலங்கரிப்பை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அலங்கரிப்பை தந்து இந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி பிள்ளைகளை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட உம்முடைய நாமத்தை மாத்திரமல்ல உமக்கென்று ஆண்டவரே தகப்பனே அநேக பிள்ளைகள் கொட்டுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். எந்த இடத்திலும் ஆண்டவரே வெட்கப்படாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல ஆண்டவரே நிமிர்ந்து நிற்கத்தை செய்யத்தக்க வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் பறைசாற்றத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட அலங்காரத்தை தந்து வழிநடத்த ஒருக்காய் நன்றி செலுத்தும். நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்த ஒருக்காய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்த பிரசனங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பயன்படுத்தபடியா நன்றி. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திக்கிறேன். மறுபடியும் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் மகேசத்து ஏசு ரச்சனை நாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே.